ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்திருக்கும். உராஷிகி வெர்சஸ் அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ சாஸ்கே ஜிரையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 4 பேர் சேர்ந்து பயங்கரமான ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னும் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன எல்லாரோட சக்கரம் ட்ரெயின் ஆனதுனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகுமாரோ டீம் காமிக்கிறாங்க. என்னடா ஷிகுமாரோ அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம கோனாமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகுமார் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, இது மாதிரி எங்கள் நருட்டோ பிக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காங்க, வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. பட் நம்ம ஷிகுமார் போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஷீனோ எனக்கு தெரிஞ்சு புதுசாக வந்து அந்த 2 பேரை தான் அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைட் ஷீனோ வந்து பார்த்தோன்னா அவரோட ஒப்பீனியனை சொல்லிட்டு வரேன். நம்ம ஈனோ இந்த பக்கம் என்னமோ ஒன்று பட் யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல, அது வெளியே சந்தோஷம் அப்படின்னு சொல்ல நம்ம சோஜியும் வந்து பார்த்தா அப்படி தான் சொல்லிட்டு வந்திருப்பான். சடனாக எல்லாரும் ஷாக் ஆகி நிற்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், இது வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்னு கூட உங்களுக்கு தெரியாதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு நர்ஸ் கத்த. ஐயோ அம்மா இதுவும் என் ரிசர்ச்சில் ஒரு பார்ட் தாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெரிய வாய்ஸ் கேட்கும். யோ பெருசே இங்கே வந்து நீ உன்னோட வேலை விடலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி நருட்டோ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோனாமர் ஈனோ எல்லாருமே பார்த்தோன்னா அதை பற்றி பேசிட்டு அப்படியே சிரிச்சுட்டு வெளியே போவாங்க. அடுத்த சீனே அடுத்த நாளாக தான் காமிக்கிறாங்க. இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சாஸ்கே நருட்டோ ஃபைட்டில் நம்ம நருட்டோ பயங்கரமாக வந்து வேலைத்தனத்தை காமிச்சு விட்ருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே தனியாக நின்றுட்டு இருக்க. என்னடா சாஸ்கே மட்டும் தனியாக இருக்காருன்னு சொல்லி பார்க்க பின்னாடி நம்ம ஜெரியான் பருட்டு வந்திருப்பாங்க. என்னப்பா இங்கே தான் இருக்கியா, எப்படி உனக்கு இப்போ வந்து பார்த்தா ஹெல்த் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் நம்ம சாஸ்கே இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறேன், என்னோட சக்கரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஜெரியா சொல்லியிருப்பாரு. சரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சாஸ்கே சொல்ல அந்த பக்கம் நம்ம ஜெரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நருட்டோ ப்ராடக்ட் பண்ண நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த அந்த ஒயிட் கலராக ஹேர் வச்சுட்டு இருந்தவன் வித்தியாசமான ஜூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா யூஸ் பண்ணானே அப்படின்னு சொல்லி ஜெரியா கேட்க எஸ் எங்களுக்குமே அதை பற்றி முழுசாக தெரியாது, அவன் வந்து பார்த்தோன்னா அன்பீட்டபிளான ஒருத்தன் தான், அவனும் இல்லை அவனை மாதிரியானவங்களோ எப்போ வேணாலும் நம்ம நோக்கி வரலாம், ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைஸ் சாஸ்கே வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜெரியா ஓ நீ அப்படி சொல்ல வர, அப்போது ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிற, பட் இப்போ நடக்காதுல்ல, எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் சரியா, நீங்கள் இப்போ 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஜெரியா கேட்க அந்த சைடு நம்ம சாஸ்கே நம்ம பருட்டோவை பார்த்துட்டு என்னப்பா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல எஸ் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜெரியா நீங்கள் ஆல்ரெடி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆன அப்புறம் இந்த இடத்துலேருந்து கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அந்த பக்கம் நம்ம சாஸ்கே எங்களால் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்கரா கோவத்தோடு வந்துட்டு இருப்பா, நான் கடைசி அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாக்கரா ஒரு பேப்பரை நீட்டுவா, இந்த பேப்பரில் சாஸ்கே நேம் இருக்குது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைஸ் சாக்கரா வந்து கேட்டுருப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட பேரை வந்து பார்த்தா சொன்னீங்க, உங்களுக்கும் சாஸ்கேக்கும் என்ன கனெக்ஷன் அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குரா அந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படியே விடாமல் கொஸ்டின் மேலே கொஸ்டினை கேட்க நம்ம சாஸ்கே வேற வந்து பார்த்தா லைட்டாக பேக் அடிப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா பர்த்டேக்கே பார்த்தா ஜெருக்கு விழுந்துரும். என்னப்பா இந்த சாக்குரா ஆண்டி சாஸ்கேவோட லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, என்னது சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குரா இருக்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெரியா வந்து அப்படியே அமைதியாக சொல்லுவார். நான் வந்து பார்த்தா ஏன் அமைதியாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குரா சொல்ல நான் எல்லாத்துக்கான ஆன்சரையும் சொல்கிறேன், நீ கேட்ட எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் இவங்க 2 பேரும் என்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ஜெரியா சொல்ல என்னது உங்களோட ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குற ஒரு பக்கம் ஷாக்கில் இருக்க. அந்த பக்கம் பருட்டன் சாஸ்கே நாங்கள் உங்கள் ஃபேன்ஸ்ன்றது எங்களுக்கு இப்போ தானே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரி நம்ம சாஸ்கேன்னு பருட்டு யோசிச்சிருக்கேன். நான் எல்லாருமே உனக்கு வந்து பார்த்தா கிளியராக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இரு, இவங்க 2 பேரும் என்னோட புக்கான அந்த மேக் அவுட் பேரடைஸ் அந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு ஃபேன் ஆனவங்க, என்னை பார்க்கணுன்றதுனால தான் ட்ராவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே வந்தாங்க அப்படின்னு சொல்ல அந்த சைடு சாஸ்கே ஓகே ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நீயே சொல்லு, நீ வந்து ஒரு புக்கை படிக்கிற, அந்த புக்கோட ஆத்தரை வந்து பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அதாவது ஸ்டோரியை பிடிச்சி ஆத்தரை பிடிக்குது, ஸோ அவங்கள பார்க்க வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சைடு நம்ம பருட்டோ ஐயோ எப்படியாவது சொல்லி காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அமைதியாக நின்றுருக்கேன். இங்கே பாரு இவங்க 2 பேரும் என்னோட ஃபேன்ஸ், ஸோ என்னை சுற்றி யார் இருக்காங்க அப்படின்ற நியூஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க, ஸோ அதில் தான் இந்த லெட்டரும் ஒன்று, ஸோ அந்த லெட்டரில் வந்து பார்த்தா என்னை சுற்றி யார் கனெக்டில் இருக்காங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் அவங்க எடுத்தாங்க, அதை தானே இப்போ வந்து பார்த்தோன்னா கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஜெரியா வந்து புரியாத மாதிரியே வந்து புரிய வச்சுட்டு இருப்பார். அந்த சைடு நம்ம சாக்குராவுக்கு எதுவுமே புரியாது, ஆனால் ஏன் இவங்க எதுக்காக இங்கே வரணும், ஏன் வந்து பார்த்தோன்னா நிஞ்சா ட்ரைனிங்லாம் எடுக்கணும், இவங்க வந்து பார்த்தோன்னா எதுக்காக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெரியா நான் ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம் தான், இவங்க என்னோட ஃபேன்ஸ், என்னோட புக்கை
புக்கை படித்தாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ நீ என்னை சுற்றி தானே இருக்க, நீ என்னோட கனெக்டில் தானே இருக்க, அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஜெரியா வந்து அப்படியே புரியாத குழப்பி 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 அடிச்சுட்டு இருப்பார். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெரியா என்னோடய ஃபேன்ஸுக்கு நடுவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச முடியல. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகிடாது சரியா, எனக்கான ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஜெரியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பார். என்னடா சொல்லிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்கில் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பார், நான் வந்து பார்த்தோன்னா என்னோட ட்ரூ ஃபேன்ஸை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கியை காமிக்க சாஸ்கியவும் அமைதியாக நின்றுட்டு இருப்பார். என்ன அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாக்குரை கேட்க அந்த சைடு சாஸ்கி என்ன சொல்கிறதே தெரியாமல் இருக்க. பருட்டோ வேற ஐயா சொல்லிடாத 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 அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு சாஸ்கியவும் வந்து பார்த்தா அவர் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு ஓகே கல்லாக்கிக்கோ, அவர் சொன்னது உண்மை தான், நாங்கள் அவரோட ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல நம்ம பருட்டோ வந்து பார்த்தோன்னா அப்படியே கண்ணெல்லாம் பேன் ஆகிடும். நாங்கள் ஜெரியாவோட ஃபேன்ஸ் தான், அவரோட புக்கை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட புக்கெல்லாம் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே வந்து பார்த்தா பொய்யா வந்து பார்த்தா கழட்டி விட்டுருப்பான். அதனால தான் உங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம பருட்டோ சாஸ்கேக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வார்த்தையை கேட்டதுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு சொல்லிட்டுவா, மேக்ஸ் எக்ஸாம் ஹாலில் உக்காந்துக்கிட்டு மேக்ஸ் டீச்சர் முன்னாடி எனக்கு மேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லி ஒரு கதை விடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சாப்பிட்ற அந்த இடத்துலேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு அப்படியே பின்னாடி திரும்புவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரியே இல்லையே, ஆனால் உங்களை பற்றி யோசிச்சு என்னோடய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் போய் என் நண்பனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அவ்வளோதான் அவள் போயிட்டா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ், ஆனால் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டைம் சொல்லும் போது இன்னும் பெட்டராக ஏதாவது சொல்லுங்கள் சரியான போது, டேய் இது தாண்டா சூப்பராக ஒர்க் ஆச்சு பத்தியா எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்ல யோ பெருசு ஃபைனலி நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே வந்து என்னையா பண்ணிருக்கும் போது ஹே நருட்டோ இங்கே என்ன பண்ணிருக்க, நீ கரெக்டான டைமுக்கு வந்து தெரியுமா, இவங்க 2 பேரும் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறாங்களாம், நீ ஒரு குட் பை சொல்ல அப்படின்னு சொல்ல என்னது அதுக்குள்ளே கிளம்புறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நருட்டோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஏப்பா இப்போ இல்லைப்பா நாளைக்கு தான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் காமிப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா உன்னோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் நான் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன், பட் இந்த இடத்துல இருக்கிற எதையுமே வந்து பார்த்தா என்னால் மறக்க முடியாத போது அந்த ஆமை சார்ஜ் ஃபுல் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான் எனக்கு சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே இருந்து வர நம்ம சாஸ்கேவா அந்த ஆமையை கையில் வாங்கிட்டு நாம் இப்போ இங்கேருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தா அந்த ஆமை உங்களோட டைமை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க போல பாஸ்ட்டில் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா சொல்லிவிட்டு சரி ஓகே இது ரொம்பவே நல்லா இருந்தது, நிறைய அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் எல்லாம் கிடைச்சிது, இப்போ நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டா சொல்ல எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அந்த சைடு ஆமையை தூக்கி திரும்ப உள்ளே வச்சிருப்பாங்க. என்னடா மேட்ருன்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ வந்திருப்பான். ஹே பரோட்டோ சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னா, உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்க போனோம்ப்பா அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா சொல்லியிருப்பான். இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம நருட்டோ இதை இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது சரியா, நீ வீட்டுக்கு போயிட்டு நீ ஓப்பன் பண்ணு, அப்போ தான் அதோட சர்ப்ரைஸ் வந்து பார்த்தா உனக்கு ஃபுல்லாக கிடைக்கணும் போது ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம பரோட்டா சொல்லிவிட்டு எஸ் உனக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய தெரிஞ்சிருக்கு, ஒரு ப்ராப்பர் சென்டாக ஃபுட்டை கொடுத்து அனுப்புகிறதோ இல்லை ஃபுட்டை ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டு அனுப்புகிறதோன்றது நீ வந்து பார்த்தோன்னா வேறு லெவல் போ அப்படின்னு சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இச்சிராக்கராமும் ரியலி நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டா சொல்லியிருப்பான். சரி ஓகே நான் வந்து பார்த்தோன்னா எதையுமே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை, நீ வந்து பார்த்தோன்னா பத்திரமா உன்னோட வீட்டுக்கு போய் சேரு சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நருட்டோ சொல்லிவிட்டு நீ வந்து பார்த்தோன்னா அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா சொல்ல டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லை எப்போ வேணாலுமோ நீ வந்து இந்த வில்லேஜை சுற்றி பார்க்கலாம் சரியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் எடுத்துக்கிச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒக்காகி ஆகி இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நருட்டோ கை கொடுக்க எஸ் கண்டிப்பாக உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், நீ அதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது ஒரு ஒக்காகேவாக தான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா சொல்லுவான். அந்த சரி நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது, கண்டிப்பாக நான் வந்து பார்த்தோன்னா ஒக்காகே ஆகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ சொல்லியிருப்பான். இந்த சைடு வந்து பார்த்தா ஜெரியா வந்துட்டு நான் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், லாஸ்ட் 2-3 நாளாக வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு பழக்கமில்லாத நிறைய விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நாங்கள் பார்த்தோம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இது எல்லாமே வித்தியாசமாக இருந்தாலும்
விஷயம் நேற்று நீ சாக்குரா கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு சொல்லிட்டு. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரின்னு வச்சுக்கேன். நீ வந்து பார்த்தோன்னா எனக்கும் நருட்டோவுக்கும் ஹெல்ப் பண்ண. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ரிட்டனாக உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். நீ ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குல்ல சாசுகே, நீ எங்களோட மெமரியை எரேஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிரியா சொல்ல, அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம சாசுகே எஸ் அதை வந்து பார்த்தோன்னா என்னோடய ஜூட்ஸை வச்சு நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைடு நம்ம சாசுகே சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜிரியா சரி ஓகே நான் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட மெமரியும் நருட்டோட மெமரியும் நீ எரேஸ் பண்ணிவிடு சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஜிரியா சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா சாசுகே சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஜிரியா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு நாவலில் அதோட எண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் படித்தா தான் நல்லாயிருக்கும், எண்ட் தெரிஞ்சா அதோட இன்ட்ரெஸ்ட் போய்டும்ல. ஹே நருட்டோ இங்கே வா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஜிரியா நருட்டோவை கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ வர ஓகே நீ இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிரியா நருட்டோ நம்ம சாசுகே முன்னாடி நிற்க, நம்ம சாசுகே வந்து பார்த்தோன்னா அவனோட ஜூட்ஸு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருப்பான், அதாவது மைண்ட் எரேசிங் ஜூட்ஸு அதை வந்து பார்த்தோன்னா போட்டு விட்ருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ அண்ட் ஜிரியா ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட மைண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் டேயில் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எரேஸ் ஆகிடும். அப்படியே வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அடா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜிரியாவுக்கு சாசுகே அண்ட் பருட்டோவை பற்றி தெரிஞ்சிருக்கோம், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் எரேசிங் ஜூட்ஸோ போட சொல்லியிருப்பாரு. அந்த பக்கம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேர் ஓடி வருவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்க நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சவுண்டு, என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அப்படியே மயக்கத்தில் இருந்தில்ல, என்னட்டா நீயா அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ கூப்பிட, நருட்டோ நீ இப்போ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம என்னட்டா கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தா என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் நம்ம ஜிரியா நாம் இங்கே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க, அடா என்னப்பா கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் என்னட்டா எல்லாமே நேற்று உனக்கு நடந்த இன்ஜுரியஸால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டோட்டலாக ஃபைன், நான் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன் பார்த்தியா, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நருட்டோ கேட்க, நான் என் பிரதர் கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் என் நெஜி அண்ணா கூட அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னட்டா சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, அந்த சரி நெஜி நேற்று உங்ககிட்ட ஒருத்தர் இருந்தானே உன் கூட அவன் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ஏன் கூட யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ கேட்க, யார் அதா நேற்று உன் கூட ஒருத்தர் இருந்தானே அவன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம என்னடா சொல்ல, அந்த பக்கம் நம்ம நருட்டோக்கு ஒன்றுமே ஞாபகம் இருந்திருக்காது. நம்ம என்னட்டாவும் அவன் வந்து அப்படின்னு சொல்லி யோசிப்பான். நம்ம நெஜிக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கும் அவனை பற்றி முழுசாக அவனோட ஞாபகம் இல்லை, பட் யாரோ ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, யாரோ ஒருத்தர் இருந்தானா யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோவும் யோசிச்சுட்டு இருப்பான். யாருக்குமே வந்து பார்த்தா ஞாபகம் இருக்காது. எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம சாசுகேவோட ஜூட்ஸு மட்டும்தான். அந்த பக்கம் நம்ம சாசுகே அண்ட் பருட்டோ ஒழிஞ்சிருக்க, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாசுகே கேட்டிருப்பாரு. அந்த சைட் பருட்டோ சாசுகேவை பார்க்க, நம்ம பாஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது பருட்டோ அப்படின்னு சாசுகே சொல்ல, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ யாரப்பா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பருட்டோவும் அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பாஸ்ட் பழைய லீஃப் வில்லேஜ்லேருந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட்டுக்கு வரதுக்காக அந்த டேர்ட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேர்ட்டில் யூஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்தோன்னா டைம் ட்ராவல் அந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்திருப்பாங்க. நம்ம நருட்டோவோ அவன் அப்பாவை பற்றி பார்த்தோன்னா நம்ம சாசுகே கிட்ட சொல்லிட்டு இருப்பான், என் அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பண்ணேன், நிறைய வந்து பார்த்தோன்னா நான் வந்து எவ்வளோ பொறுப்பாக இருந்தேன்னெல்லாம் சொன்னார், ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு இப்போ தான் புரியுது. அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவோட சென்சி ஜிரியா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெஃபர் பண்ண கிடைக்கல, பட் இந்த ஒரு பாஸ்ட் ட்ராவலில் நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டோ சொல்ல, நம்ம சாசுகேவும் வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோவே வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இருப்பார். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா டேர்ட்டில் அவ்வளோதான் உங்களோட ஒரிஜினல் டைம் பீரியட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சாசுகே வந்து பார்த்தோன்னா டேர்ட்டில் கிட்ட நாங்கள் எங்கேருந்து கிளம்புனோமோ அதே இடத்துல ஒரு நாள் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் இது ரொம்பவே ஈஸி தான், என்கிட்ட வந்து பார்த்தோன்னா இன்னொரு எராக்கே போகிறதுக்கான சக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டேர்ட்டில் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கோம். என்னது இன்னொரு எராக்கு போகிற சக்கரா இருக்கா, லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லும் போது உங்ககிட்ட சக்கரா இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்ல, எஸ் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட சக்கரா இல்லை தான், பட் ஒரு டைம் பீரியடில் வந்து பார்த்தா ஒரு மேசிவ் சக்கரா லீக் வந்து நடந்தது. அப்போ வந்து பார்த்தா எனக்கு தேவையான சக்கரா வந்து பார்த்தோன்னா நான் லைட்டாக வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, அந்த சைடு நம்ம சாசுகே என்ன 9 டெயிலோட சக்கரா உனக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாசுகே கேட்க, எஸ் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா 9 டெயிலோட சக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாசுகே கிட்ட டேர்ட்டில் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கோம். டூ ப்ளூ வார்டெக்ஸ் பார்க்குறவங்க இப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக சிங்க் பண்ணிக்கோங்கப்பா, 9 டெயில் வந்து பார்த்தோன்னா எப்படி டூ ப்ளூ வார்டெக்ஸில் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வந்து பார்த்தா ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த பாட்டில் மீட் பண்ணுறேன். வட்ட நண்பா, பாய்.